நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, இன்னைக்கு நம்ம அடுத்த டாஸ்க் போறோம். என்ன டாஸ்க்? என்ன டாஸ்க்னா இங்க பாக்கும்போது உனக்கு என்ன தெரியுது? தண்ணி தெரியுது. தண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆத்து தண்ணி, குளத்து தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ஸ்விம் பண்ணணும் போல ஆசையா இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி பரிசல்ல போகணும் போல ஆசையா இருக்கும். இப்போ நம்ம கூட வந்திருக்காங்க இல்லையா டிக்ஷனரிஸ். டிக்ஷனரினா என்ன தமிழ்ல? அகராதி. அகராதி. அந்த அகராதிகளை ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே அனுப்புகிறோம். வித்தின் செகண்ட்ஸில் 3 டீமாக பிரிக்கிறோம். 3 பேர்த்துக்கும் குழுக்கள் போட்டி போடுறோம். யார் யார் பேராக போகிறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இந்த பரிசலையும் ஒன்றையும் பார்க்கும்போது முதல் மரியாதையில் ராதா அப்படி அந்த பரிசில் உட்காந்து போகும் தெரியுமா? ஏன் நான் அவ்வளோ அழகாக இருக்கேன்? அதுலேயும் அந்த பிள்ளை பாதி ட்ரெஸ் போட்டிருக்காது, நீனு இந்த பக்கம் பாதி ட்ரெஸ் போடல பாரு. எனக்கு உங்களையும் அதுலேயும் தண்ணியும் பார்த்தா உங்களை வந்து அப்படியே தள்ளி விட்டு சாவடிக்கணும் போல இருக்கு. ஏய், என் மேலே எனக்கு உனக்கு என்ன அவ்வளோ ஆசையா? ஆமாம் ஆமாம். அப்படி நான் ஃபீல் பண்ணி நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். நீ அப்படி இப்போ ப்ரொஃபைலில் திரும்பிக்க. ராசாவே ஒன்ன எண்ணி இந்த ரோசா பூ இருக்குதையா ஆக்க அடடா, இப்படி ஒரு டைமிங்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். அப்பா, இது போகும்ல சாமி. ஓகே, பிள்ளைகள் வர சொல்லலாமா? டிக்ஷனரி நீங்க ப்ராமிஸ் பண்ணிடுங்க. என்னது? கிட்டலாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டீங்கன்னு. ஏன்னா நான் வந்து பாவம் பிள்ளை பூச்சி ஒன்றும் பண்ண மாட்டேன். அவங்க மொத்தமாக சேர்ந்து நல்லா அடிச்சிடுவாங்க. பாப்போமா? பாப்போம். வரச்சொல்ல அந்த அகராதிகளை. ஓகே லேடீஸ், ஓகே, இதெல்லாம் முதல்ல கட்டி இறக்குவோமா? நிச்சயமா. முதல்ல இந்த குட்டி சாத்தல முதல்ல 2 பேர்த்து இறக்கணும். நான் என்ன பேசணும் வந்து? ஏய், நீ நம்ம சுட்டிக்க கட்டாலியா? நான் என்ன சொன்னேன்? நோ டச்சிங் சொன்னேன்ல. ஏய், ஒண்ணே என்ன டச் பண்ண கூடாது சொன்னேன். வந்து பொண்ண வந்து இந்த மாதிரில அப்படி பிடிக்க அப்படி சொன்னீனா இப்படி பிடிப்பேன். என் மகள அப்படி தான் பிடிப்பேன். மகள சரியா? நிஜமா அப்பா மக மாதிரி தான் இருக்கீங்க. கடைசி சரி, இப்ப இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் என் பொண்ணுங்க. என் மகள நான் எப்படி கட்டி பிடிச்சு கொஞ்சம் தெரியுமா? இல்ல வீட்ல அது உங்க மக கிட்ட மட்டும். ப்ளீஸ் பா. அண்ணா அண்ணா. சரி, ஓகே, டாஸ்க் போவோம். இத எடுமா, சட்டி எடுமா. ஃபர்ஸ்ட் யாரு? நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரா கம்பீட் பண்ண போறீங்க, one against the other. சோ இதுல வந்து ஆல்ரெடி 3 pairs வந்து பண்ணி போட்டுருக்கோம். சோ ஆமா. சோ மேகி வெஸ் ரம்யா. நீங்க 2 பேர் தான் காம்படிட்டர். உங்க 2 பேர்த்துல யார் ஃபர்ஸ்ட் அங்க ரீச் ஆகுறா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒருத்தர் வின்னர், இன்னொருத்தர் லூசர். ஓகே, நீங்க வந்து பரிசில் உட்காரதுக்கு முன்னாடி உங்களுக்காக லைஃப் ஜாக்கெட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். அண்ட் பரிசில் வந்து நீங்க தான் இது ரோ பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு உங்களுக்கு பின்னாடி கைட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ஆலியார் டேம்ல இருந்து வர தண்ணி 30 அடி ஆழம் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல், டென்ஷன் ஆகாம விட்டுருங்க. உங்களுக்கு கைட் பண்றதுக்கு பரிசல் ஓட்ட தெரிஞ்சவங்க உட்காந்துருப்பாங்க, பட் ஹெல்ப் பண்ணுவாங்களே ஒழிய நீங்க தான் ஓட்டிட்டு போகணும். ஓகேவா? ரெடியா? கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் த்ரில்லிங்காகவும் இருக்குது, எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஸோ எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல. பிகாஸ் ஃபஸ்ட்டு நானும் ரம்யாவும் போகிறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இட்ஸ் நாட் காம்படிஷன். பத்திரமா அந்த இடம் போய் சேர்ந்தா போதும், அவ்வளோதான். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பயமாகவும் இருக்குது, பட் முடியும். ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். Your time starts now. Hey, apa pokoknya? Siapa? Ada. Apa ni? Seri panika. lagi போங்க. ரம்யா அப்படியே come on, முடியும். அப்படியே ஆடியாட்டம் பேரு. மேகி மெதுவா. ஏய் ரம்யா. ரம்யா, பழையபடி இங்கே வந்துடாத, அங்க போ. சீக்கிரம் ரம்யா, சீக்கிரம். அப்போ சீக்கிரம் சுத்து. முடியும் come on. ரம்யா முடியும். போங்க. அப்படியே ஆறாருக்கு போருங்க 2 பேரும். அப்படியே சரி பண்ணிக்க. வெரி குட்.
அங்கேயே சுத்து கொஞ்ச நேரத்துக்கு. மேகின்ற வார்த்தையை ப்ரூவ் பண்ணிட்டப்போ. இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். ஃபுல்லாக வெட்டாயிடுச்சு. எடுத்தோடனே ரம்யா அந்த சைடு, நான் அந்த சைடு கம்ப்ளீட்டாக போயிட்டோம். அப்புறம் ஓரளவுக்கு எப்படி ஓட்டணுன்றதை புரிஞ்சுட்டு பேலன்ஸ் பண்ணி இங்கே ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். நடுவில் வர வர செம்மையாக மூச்சு வாங்குச்சு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். மேகி தான் கண்டிப்பாக வந்து ஷி இஸ் மோர் பவர்ஃபுல். அதனால வந்து ஷி மேட் இட் ஃபர்ஸ்ட். பட் எனிவே ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ரம்யா அண்ட் மேகி கம்ப்ளீட் பண்ணாங்க. மேகி வந்து ரொம்ப ஈஸியாக சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. அம்மா சொல்லக்கூடாது மேகியை. ஆல்ரெடி அது ஏற்கனவே அளவும் பயம் இல்லையில அப்படி தப்புறது, ஓடுறது, பறக்கிறது, உள்ள கையை விடுறது, காலை விடுறது, இதெல்லாம் செஞ்சு வின்னதாக வந்துச்சு. அதனால் அதுக்கு வந்து இது சப்ப மேட்ரு தான். பட் அதனால் சூப்பராக வின் பண்ணிடுச்சு. பட் செகண்ட் ரவுண்டில் செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேர் போக போகிறீங்க. அதில் யாரும் இப்போ நான் பார்க்க போகிறேன். குஷ், are you ready மா? பனிமலர் வெஸ் வினைதா. அவங்க பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கல்ல. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது இந்த பக்கம் பண்ணணும், இந்த பக்கம் வரும்போது அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் எல்லாம் விளங்கிருச்சா? கரெக்டாக தப்பாக பண்ணிடுவீங்களா? ஓகே, லைஃப் ஜாக்கெட் மாட்டிங்க. ரெடி. போங்க அந்த பிள்ளை அப்படியே அப்படியே அங்க வந்துரு. நீ தயவுசெய்து போகாத. ஏய் என்ன பனிமலை புடிச்சு? ஏய் யோ யோ ஏய் யோ யோ ஏய் டபுள் லைஃப் ஜாக்கெட் போட்டு போல அப்படி போயிரு. அந்த பிள்ளை வீட்டில் போய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ. அந்த பிள்ளை அப்படி கூட்டு போமா. உங்க வீட்டில் வேற ஏதாவது வேலைகள் பார்த்து வச்சுக்க. பாரு பனிய அப்படியே போயிடு. தயவுசெய்து வராத. நீ இங்கே சுத்துத்தா. ஒரு மணி நேரத்துக்கு சுத்து. சரியா புரியல. அவர் ரீச் பண்ணிட்டா. பனிமலர் வந்து பக்காவாக ரீச் ஆயிடுச்சு. இது பார்த்தியா, அவங்க வீட்டில் ஏதோ வீட்டு வேலை இருக்கு போல, அதனால அங்கே போய்கிட்டு இருக்கு. இல்லை, துபாயில் ஷோ இருக்கான், அதுக்காக அப்படியே இங்கேருந்து டிரெக்டாக போயிடலான்னு பிளானில் இருக்காங்க. நானும் வினைத்தாவும் பார்த்தீங்கன்னா கிளம்பும் போதே வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணி தான் கிளம்புனோம். ஆனால் வந்துட்டு ரொம்ப பயத்தோடு தான் கிளம்புனேன். பார்த்தா நான் தான் ரொம்ப குயிக்காக வந்துட்ட மாதிரி தெரியுது. டைம் எனக்கு தெரியல. ஆனாலும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்திருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பாதியில் என்னால் ரோப் பண்ண முடியல, கையில் சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. பட் எனிவேஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஐ எம் ஹாப்பி பிகாஸ் இந்த ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கு இனிமேல் வந்து இன்னும் நிறைய பரிசெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓவரால் என்ஜாய். ஓகே, செகண்ட் ரவுண்டில் வந்து வினேதா அப்படியே துபாய் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வின்னர் வந்து பனிமலர் தான். சூப்பராக அப்படியே ஃபோக்கஸ்டாக அந்த ஃபினிஷ் பாயிண்ட் போயிட்டாங்க. இப்போ பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு சுட்டு தான். பருப்பு 50, உளுந்தம்பருப்பு 50, கலாவணிப்பழம் இந்த லிஸ்ட் வர சேர்த்து எழுதி விட்டாங்க. ஸ்வேதா வெஸ் குஷ்பு. ஸ்வேதா வர்சஸ் குஷ்பு. 2 பேரும் ரெடியாக இருக்கீங்களா? Yeah, I'm ready. Ready, your time starts now. உங்க ஆயா வீட்டுக்கு போ அப்படியே. கமான்யா. குஷ் ஆக்சுவலா நல்லா பண்றாங்க. ஓ சாரி, கொஞ்சம் போல போயிடுச்சே. ஏய் குஷ் ஸ்ட்ரைட்யா. குஷ் ஸ்ட்ரைட். அவங்க வீட்ல ஏதாவது வேலை இருந்தா அப்படி பார்க்க போயிடு. ஏய் குஷ் சுத்திட்டே இருக்காங்க, நேரா போ. வீட்டுக்கு போனவனே ஊரை சுத்து, ஏன் இங்க சுத்துற?
பாரு நரம்பி போய்கிட்டு இருக்கு எப்படி. ஏய் புஷ். பாரு. ஏய் பாயிண்ட் அங்க இருக்கு. ஓகே டார்லிங், ஐ ஸ்வீட் ஹார்ட். இருக்கவே இல்ல. ஏய் குஷ். சரி நம்ம போலாமா? வா போலாம். நடுவில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பரிசல் சுற்றும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு என்ன மாதிரி டென்ஷனாக வின் பண்ணணும் அப்படிங்கிறத விட ஒரு பக்கம் வந்துட்டு சேஃபாக நம்ம அந்த பக்கமும் இந்த பக்கம் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப வந்து லைட்டாக பயம் வந்துருச்சு. ஏன்னா எப்படி திருப்பினாலும் பரிசில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்டாமினா தேவை. அண்ட் உண்மையில் இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆட்கள் தான். இது வந்து பரிசில் விட்டது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். இப்போ 3 பேர் போயிட்டாங்க. அதில் 3 வின்னர் 3 லூசர் பார்க்க போகிறோம். 6 பேர் போனாங்க. 3 செட்டு போனாங்க. ஓகே, அதில் 3 வின்னர் 3 லூசர் பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்குறதுக்கு நம்ம அங்கே போய் ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, இப்போ அடுத்த டாஸ்க் நம்ம வெரைட்டியான டாஸ்க் போகிறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த பரிசல் போட்டிக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸை நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னு. ஆனால் எங்கேயோ தனியாக எப்படி கூப்பிட்டு வந்துட்டீங்க? நான் கருத்தை ட்ரை பண்ணுறீங்களா? கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறக்காக தான். ஆர் யூ ரெடி? இன்னும் இல்லை, பேசி ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கும் ரெடி கிடையாது. ஸோ எப்படி கேட்டாலும் கவலைப்படுறேன். சரி ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னென்னா, இந்த வரப்பு தெரியுதுல்ல, இந்த வரப்பில் அழகாக நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து மேலே பானையை வச்சுக்கிட்டு அப்படி கிராமத்து ஸ்டைலில் எவ்வளோ சீக்கிரம் பானையிலேருந்து தண்ணி ஒரு சொட்டு கூட ஸ்லிப் ஆகக்கூடாது. அப்படியே யார் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு யார் வர்றாங்களோ அவங்க தான் பெஸ்ட் கடைசியாக வின்னர். சூப்பர். நீ இதுக்கு முன்னாடி இந்த வரப்புலாம் போயிருக்கியா? இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கே நான் வந்திருக்கேன் என் வாழ்க்கையிலே. இதுக்கு முன்னாடிலாம் ஹாங்காங்கில் தான் இருந்தியா? இல்லை, சென்னையில் எங்கே இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கிறது? சென்னையில் பார்த்தது இல்லையா? சென்னையில் இருக்குது இந்த மாதிரி இடங்கள்லாம். ஒரு நாளைக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். வேணாம், ஒரு தடவை கூப்பிட்டு நான் வேறு யார் கூடயாவது போய்க்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாரதராஜா அப்பா படத்துல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அது. ஓகே, அழகாக ஃப்ரேம் வைக்கிறோம், பிள்ளைங்க நடந்து போகிற ஷார்ட் அப்படியே ஜூம் பண்ணி வர்றோம். யார் பெஸ்ட்டாக சீக்கிரம் வர்றாங்களோ அவங்க தான். நீங்கள் அப்போ மத்தியானம் சொல்லி கொடுத்தீங்களா அந்த கூட வச்சுட்டு நடக்கிற மாதிரி? இப்போ வந்து தலையில் வச்சுட்டு நடக்கணும். அந்த பெண். ஓகே, பார்க்கலாமா? சூப்பர். ஓகே, cheer up girls, come here. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணாங்கல்ல டாஸ்க், அதில் யார் வின்னர் அதை அனௌன்ஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம மேகி வின் பண்ணாங்க. அதில் வந்து ரன்னர் யாரு? ரம்யா. செகண்ட் இதில் வின்னர் பனிமலர். நீ தானே யூட்டன் போடு. ஆனால் நீ தானே சீக்கிரம் போனால் டக்குன்னு. வெரி குட். செகண்ட் ரன்னர் அப் துபாய் போயிட்டு வந்துட்டாங்க. துபாய் போயிட்டு வந்தீங்க. தேர்டு நம்ம குஷ்பு வர்சஸ் குஷ் அண்ட் ஸ்வேதா. ஆனா உங்க டார்லிங் தான் வின் பண்ணிட்டாங்க. ஆனா ஸ்வேதா எப்படி அப்படி டிக்கெட் வட சொல்லலாம் கம் தி சைடியா? யா ஹவ் டு traveling this எப்படியா? it is so nice actually, it goes so good. போதும் அடுத்த டாஸ்க் போணும். சரி ஓகே, இப்போ உங்களுக்கான அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா, அதாவது அப்பா வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக அப்பா படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு வரப்பு பார்க்குறீங்க. அதில் 2 பானை தண்ணியை தலையில் வச்சுட்டு அப்படி வரப்பு மேலே அழகாக கிராமத்து ஸ்டைலில் நடந்து வந்தோம். தண்ணி ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாது. திஸ் இஸ் இந்த மாதிரி 2 பானை 2 பானை தலைமையில் வச்சு அந்த அப்படி சுற்றி வரப்புல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ தட் இஸ் வின்னர். தட் வாஸ் தண்டர் இன் மை ஹார்ட். இதுக்கு முன்னாடி பானை வச்சுலாம் நடந்திருக்கீங்களா? வீட்டில் தண்ணி பிடிச்சிருக்கீங்களா? தண்ணி எல்லாம் பிடிச்சிருக்கோம். தண்ணி அடிச்சிருக்கீங்களா? இல்ல அடிச்சது இல்ல, பம்ப்ல அடிச்சிருக்கோம். பம்ப்ல அடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடி அங்கங்க ஊண்டி இருப்பாங்க. அதான் உங்களுக்கு ரூட். ஸோ அந்த கொடி ரூட்லேயே போய் எங்கே எண்டு முடியுதோ அங்கே ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. ஸோ போன டாஸ்க்ல யார் ரொம்ப கேவலமா போன ரவுண்ட் அடிச்சது? இவங்க 2 பேருக்குள்ள டை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க துபாய் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ நீ என்னமோ ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சிருமா? ஆனா போயிட்டா நீ கரெக்டா அவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் குஷ் போலான்னு நான் பிரியப்படுறேன். ஒன் மினிட் தான். சீக்கிரம் போ.
Khushbu, come on. You can do it. Paanavalna paravala, remember that. Your time starts now. 4. Super. மெதுவா போ மேகி. அப்படியே போ. இடையில தவளை கூட கொஞ்சம் பார்த்து போ. அங்கிருந்து ஜம்ப் பண்ண அப்படியே. வருது வா தவளை. தவு. Next. Hey, let's. போ. சீக்கிரம் போ ஸ்வேதா. ஆடி அசைஞ்சு போவ பத்தேன். சீக்கிரம் போ ஸ்வேதா. எதையாவது உருப்படியா பண்ணுங்க ஸ்வேதா. எங்க பிடிச்சிருக்கா? டிப்ல பிடிச்சிருக்கா. குமாரியாவா? இப்ப நீ கீழே விழத்தா போற பாரு. ஸ்வேதா கீழே விழ
போகின்ற அந்த காட்சி கண்டுள்ள காட்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். வலது காலை தூக்கின்றாங்க, போட்டுக்கிறாங்க கொய்யாலே, போட்டுக்கிறாங்க கொய்யாலே. வாய் பேசாத சேதா, வாய் பேசாத சேதா. ஓகே ஸ்டார்ட் பண்ணாங்க. வினிதா ஸ்டார்ட் இட். சீக்கிரம் போ. சுனிதா சீக்கிரம் போ. Come on Vinitha. வினிதா வினிதா பானையோட சேர்ந்து நீண்டு உழுகணும். அந்த காட்சியை நாங்க பார்க்கணும். அவர் கொம்பே வர்றான் பார், குமிக்கி கொம்பே கூட்டு எரிய போற மாதிரி போனீங்க. இப்ப தாண்டும் பொழுது விழப்போற காட்சியை பார்க்க இருக்கின்றோம். அந்த லைன் வழுக்கும். அத கொஞ்சம் பார்த்து ரொம்ப சூப்பரா அந்த அதோட வழுக்குது. பயங்கரமா இருக்கு. வா 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 ரம்யா. வா வா இது ஈஸியா பண்ணிடலாம் வா. ஓடி வந்துருங்க. ஓடி போ. ஓடி போ. அந்த இடத்துல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வா. Come on, you can do it. வா வா பேலன்ஸ் பண்ணி வந்துரு. அப்படியே வா. டம்முன்னு கீழே போட்டு பாப்பா. ஒண்ணும் இல்ல வா. போச்சு. வெரி குட். 1 minute 29 seconds. Yes, Pana for Shankar sir. Ready? Okay guys, நீங்கலாம் சூப்பரா விளையாடுனீங்க, no doubt. ஆனா நம்ம சங்கர் சார் இந்த கேமை எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணனும்னு அந்த ஸ்டைல் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நமக்கு காட்ட போறாரு. நிச்சயமா உங்க டைம் எல்லாம் பீட் பண்ணி பானை உடைக்காம தண்ணி எல்லாம் கொட்டாம இங்க வந்து சேர போறாரு. நம்ம பொழப்பு என்னாகுங்க, விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி, விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. Once more please. பண்ணாதீங்க. ஏய் வேணாம்பா வலிக்குதா? ஏய் நல்லா வலிக்குதுடா. One more time please. Bloody அங்க bugger. பாருங்க என்ன ஒரு ஹிப் ஷேக். ஹிப் ஷேக். Shakira.
இங்கனக்குள்ளே வச்சு நம்ம ஃபினிஷிங் கொடுத்துடலாமா? இன்னைக்கு வந்து இதில் யார் பெஸ்ட் வின்னர், பெஸ்ட் பெர்ஃபார்மர்? இந்த காம்படிஷனில் வந்து டெஃபினட்டாக நம்ம பனிமலர் தான். 1 minute 4 seconds என்டையர் டாஸ்க்கு சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் தான் நம்மளோட வின்னர். எப்படி சொல்கிறது, எனக்கு நிஜமாவே ஹோப் இல்லை. நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அது எங்களுக்கு இல்லை, அதுதான் யாருக்குமே இருந்திருக்காது. ஆனால் ஏதோ ஒரு லக்கில் வந்து நான் ஜெயிச்சிடாமா. ஸோ இந்த பொங்கல் விழாலையும் இப்படி ஒரு அழகான பெண்களோட நானும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நடத்தி பெர்ஃபார்ம் பண்ணல ரொம்ப சந்தோஷம். உழவர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. உன்னாச்சி பாரு இது வர வேண்டா நவ்வூரு அண்ணாச்சி மூளை முடிச்சது பொன்னான வேலை. அட வீராப்பும் பொல்லாப்பும் பொலியா போச்சு அம்மம்மா. புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. சத்தியமா சொல்றேன், நம்ம காலையில இருந்து பார்த்த காம்படிஷன்ஸ் எல்லாத்துலயுமே இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமான ஒரு காம்படிஷன். கயிறுக்கும் போட்டி வந்து டக் ஆஃப் வார். ரொம்ப ஒரு சிம்பிளான கேம் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நடுவில் ஒரு குழியை தோண்டி அதில் மண் அள்ளி போட்டு தண்ணி ஊற்றி சிமெண்ட் போட்டு அது பார்த்தாமல் இங்கே அங்கே கிடக்கிற குப்பெல்லாம் போட்டு கலக்கி இங்கே ஒரு குழி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேமில் தோக்க போகிற டீமுக்கு இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. அது என்னென்னா, மொத்தமாக இந்த குழிக்குள்ளே உள்ள போகிறாங்க. அது எந்த டீம் தோக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த கொடூரமான கேமை நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி தரதுக்காக வராரு நம்மளோட ஹீரோ விஷால். நீங்க வந்து இதுவரையும் நடந்த எல்லா காம்படிஷன்ஸும் நீங்க ஒரு ட்ரெய்லர் காமிச்சீங்க. இதுல கொஞ்சம் விழுந்துக்கு ஒரு ட்ரெய்லர் காட்டுறீங்களா எங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு டீம் கண்டிப்பா விழ போகுது. எதுக்கும் நம்ம தள்ளியே நினைக்கலாம், புடிச்சு இழுத்தாலும் இழுத்துடுவாங்க. ஸோ இந்த கேம் விளையாட போற 2 டீம்ஸை கூப்பிட்டுலாமா? வந்து சேருங்க வாங்க. சக்கரை பொங்கல் இந்த மாதிரி கொல்லிக்குள்ள விழுகிறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா வராங்க. பரவாயில்ல, வெரி நைஸ். வெண்பொங்கல், ஓகே. இங்க இருக்கிற இந்த ஊர் மக்கள் எல்லாம் யாருக்கு அதிகமா சப்போர்ட் பண்றீங்க? சக்கரை பொங்கல் டீம்கா இல்ல வெண்பொங்கல் டீம்கா? சோ காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணலாம். பெஸ்ட் ஆஃப் 5 வெச்சிடலாம். சோ ஒரு வாட்டி விழுந்தா பத்தாது. யார் அதிகமா அவுட் ஆஃப் 5? பெஸ்ட் ஆஃப் 5 worst of 5 இது. I think it's time to start. Pick the rope. Ready, set, go. அடிடான யாண்டிய தெக்கு தச அதிர தெக்கு தச வசர குல்லுங்கண்ணா அம்மைய தட்டி கிட்ட பாட்டெடுத்து படிச்ச ஆரகிலும் பாலுபடியும் நமக்கு சாமி துணை எப்போதும் தான் இருக்கு. பாதுடா கணக்கு பேர் விளங்கிடும். ஃபர்ஸ்ட் விட்டதால அந்த டீம் அவுட். ஃபர்ஸ்ட் கேம் நீங்க தான். அதனால உங்களுக்கு 1 பாயிண்ட். சக்கரை பொங்கல் உங்களோட ஸ்கோர் 1. ஓகே, போன ரவுண்ட் நீங்க தான் ஜெயிச்சீங்க. இவ்ளோ கஷ்டப்படுறதால நம்ம வந்து பெஸ்ட் ஆஃப் 3 வச்சுக்கலாம் பாவம். ஓகே, பெஸ்ட் ஆஃப் 3 தான் வைக்க போறோம். இன்னும் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, ரெடி, கெட் செட், கோ. ஓகே, சக்கரை பொங்கல் திருப்பி நீங்க தான் வின் பண்ணிட்டீங்க இந்த காம்படிஷன். 2 பாயிண்ட்ஸ் out of 2 rounds. ஆனா நிச்சயமா அந்த டீம் வந்து செம்ம காம்படிஷன் கொடுத்தாங்க.
ரெண்டு டீமு இங்கே வந்துருங்களேன். அதாவது தாண்டி போகாமல் நடந்து போய் கை கொடுத்துருங்க, முடிச்சிடலாம். இதோட வேணாம், இனிமேல் காம்படிஷன் வேணாம். அவர் தான் சொல்றாருன்னா அங்க வந்து எப்படி யமா அவர் சொல்றாரு. நீங்க எல்லாரும் அந்த சைடு வரலாமே மொத்தமா, நம்மளும் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ விஷால், இன்னைக்கு வந்து நம்ம நடத்தின எல்லா காம்படிஷன்ஸ்க்கும் ப்ரைஸஸ் இருந்தது, இல்லாட்டி பனிஷ்மெண்ட்ஸ் இருந்தது. ஒரே ஒரு காம்படிஷனுக்கு மட்டும் நம்ம ப்ரைஸ் கொடுக்காம விட்டுட்டோம். ரேக்லா ரேஸ். ஆமா, ரொம்ப என்ன ஒரு வீர விளையாட்டு அது. யாருக்கு கொடுக்க போறோம்? நம்மளோட வின்னர் கிளியரா அப்படியே பெரிய ஹீரோயின் மாதிரி ஃபுல் டிஸ்டன்ஸ் அப்படியே உட்கார்ந்துட்டு முடியெல்லாம் பறந்துட்டு இருந்த மாதிரி எல்லாம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போனாங்க. நிச்சயமா அவங்க தான் நம்மளோட வின்னர். அது வேற யாரும் இல்ல, நம்ம வின்னர் தான். And உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிரீடம். பட்ஜெட் ப்ராப்ளம் எல்லாம் அப்படியே தனியா செப்பரேட்டா வச்சுட்டு உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு கிரீடம் நாங்க பண்ணி கொண்டு வந்திருக்கோம். விஷால், எனக்கு ஃபுல் டே எங்க பொங்கல் எல்லாம் சூப்பரா இருந்தது. அதுக்கான முக்கிய காரணமே நீங்க தான். ஸோ நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊர் மக்களுக்கு நான் நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். பொங்கல் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது வந்து நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சலிக்காமல் வந்து பார்த்து இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரசித்து கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹியர். எக்ஸ்ட்ராடினரி, அது என்ன சொல்கிறது, எனர்ஜி லெவல்ஸ். உங்களுக்கு அமேசிங் எனர்ஜி லெவல்ஸ். உண்மையிலே சொல்லணுன்னா கிளம்பும்போது இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, வழக்கமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்க போது ஒரு 4-5 கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி எஸ்கேப் ஆகிடலான்னு நினச்சேன். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு பி ஹியர் அண்ட் ஸ்பெண்ட் த ஹோல் டே. ஐ திங்க் இந்த வருஷத்தில் திஸ் இஸ் த பெஸ்ட் டே இன் மை லைஃப். ஸோ எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க்ஸ் அ லாட். நீ உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். அது வந்து என்னைக்காவது நீங்கள் பழி வாங்கி எனக்கு தெரியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ ஈஸியாலாம் விட முடியாது. இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களை கொஞ்சம் ஏதாவது வேலை வாங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால மதகஜ ராஜா படத்தில் நீங்கள் வந்து மை டியர் லவர் பாட்டு பாடியிருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும். அதனால எங்களுக்காக கொஞ்சம். மை டியர் லவ்வரு நீ சூப்பர் டக்கரு, நீ ஓசிலிக்கரு ஏன் ஹார்ட்டு ஜம்புது. ரொம்ப நல்லா பாடினீங்க. அண்ட் ரொம்ப தத்துவமான ஒரு பாடல் எங்களுக்காக பாடியிருக்கீங்க இந்த பொங்கல் தினத்தன்னைக்கு. ஸோ ரொம்ப நன்றி. I'm sure I speak for all of us when I say we had awesome fun with Thank you. Thanks Vijay TV. Thanks a lot for giving this opportunity. Thank you very much. Wish you all a very happy Pongal. Thank you.